முடியும். அல்லேலூயா. கர்த்தர் எங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுக்கிறாரு, வைத்திட்டே தான் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வீட்டை கட்டுறதா இருந்தாலும் கர்த்தருடைய உதவியோட நம்ம கட்டணும். கர்த்தருடைய லீடிங் இருக்கணும், வழி நடத்துதல் இருக்கணும். அது ஆசீர்வாதமா இருக்கும். அதே போல குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னாலும் கர்த்தருடைய லீடிங் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வழி நடத்துதல் இருக்கும் பொழுது நம்ம குடும்பம் அது ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை சில சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை சால்வ் பண்ணி கர்த்தர் கொண்டு போக ஞானத்தை தருவார். அல்லேலூயா. சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அந்த பிரச்சனையை கூட சால்வ் பண்ணி கொண்டு போவதற்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். கர்த்தர் சேர்த்து வச்சார்மா. ஆமென். அல்லேலூயா. அதான் இந்த சங்கீதக்காரன் தெளிவா சொல்றாரு, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளி விழித்திருப்பது விருதா. அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் என்ன செய்யணும், உதவி செய்யணும். நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் என்பதை ஆண்டுடைய சமூகத்துல நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சரியான வழி நடத்துதல் என்ன செய்வாரு, தருவார். நாங்க வீடு கட்டும் பொழுதுதான் ஒவ்வொரு திங்ஸ் வாங்கும் பொழுது ஜெபம் பண்ணி தான் என்ன செஞ்செல்லாம் வாங்கணும். அப்ப கர்த்தர் ஒவ்வொரு இடத்துல என்ன செய்ய, இந்த இடத்துல போய் இதை வாங்கு, இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்ப அவருடைய வழி நடத்தலின்படி செஞ்சோம். கர்த்தர் ஆச்சரியமா என்ன செஞ்சாரு, நடத்தி தந்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒரு குடும்பத்தை பார்க்க போறோம். அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னா, இடிஞ்சு போன குடும்பம். ஆனா கர்த்தரை தேடி வந்ததுனால அந்த குடும்பம் கட்டி எழுப்பப்பட்டது. அதை நம்ம பார்க்க போறோம். ரூத் புஸ்தகத்தை எடுத்துக்குவோம். ரூத் புஸ்தகம், அதுல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. எலிமேலேக்கு நகோமி அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பையங்க இருந்தாங்க. அவங்க வந்து பெத்லெகேம்ல இருந்தாங்க. அப்ப பெத்லெகேம்ல இருக்கும்போது திடீர்னு பஞ்சம் வந்து விட்டது. திடீர்னு பஞ்சம் வந்துட்டு, அப்ப பஞ்சம் வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, எலிமேலேக்கு நகோமி அவங்க குடும்பமா நம்ம மோவாப் தேசத்துக்கு என்ன செய்வோம், போயிருவோம். ஏன்னா இங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுவாங்க, மோவாப் தேசத்துக்கு போயிருவாங்க. ஆனா அங்க போயிட்டு அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா மரணங்கள் தான் நடந்தது. ஏன்னு சொன்னா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு மோவாப் தேசத்துக்கு வராங்க. மோவாப் தேசம் அந்த இடத்துல பொண்ணு எடுக்கிறாங்க. அது எப்படின்னா, புற ஜாதிகளுக்குள்ள தேவனை அறியாத ஜனங்கள், அந்த ஜனங்கள் மத்தியில் என்ன செய்யறாங்க, 2 பையங்களுக்கும் 2 பொண்ணு எடுத்துடுறாங்க. ஆனா என்ன ஆயுது அப்படின்னு சொன்னா, நகோமியுடைய கணவரும் மரித்து போய் விடுகிறார். நகோமியுடைய 2 பையங்களும் என்ன செஞ்சுறாங்க, மரிச்சு போயிருந்தாங்க. இப்ப நகோமியும் 2 மருமக்கமார் மட்டும் தான் நினைச்சாங்க இருக்கிறாங்க. அப்ப நகோமி நினைக்கிறாங்க, இனி நம்ம இங்க இருக்க வேண்டாம், எங்க போயிரும், பெத்லெகேம்க்கே போயிரும். 2 மருமகளையும் என்ன செஞ்சிரும், அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிருவோம் சொல்லிட்டு அந்த நகோமி அம்மா என்ன பண்றாங்க, 2 மருமக்க மாதிரியும் கூப்பிட்டு, ஏமா இனி உங்களுக்கு பிள்ளை பெற்றெடுக்கிறதுக்கு எனக்கு முடியவும் செய்யாது. நீங்க எல்லாம் வயசா இருக்கீங்க, என் பையங்களும் இறந்து போயிட்டாங்க. அதனால நீங்க உங்க வீட்டுக்கே போயிருங்க. வேற பையனை உங்க அம்மா அப்பா முடிச்சு வச்சாங்கன்னா என்ன செஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி இருந்துக்கோங்க சொல்லி அனுப்பி வைக்கலாம் சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப மூத்த மருமக என்ன பண்றா, மாமியாருக்கு முத்தம் கொடுத்துட்டு சரி சரி நான் என்ன செய்யறேன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா. ஆனா 2வது மருமகள் ரூத் இருக்கால, அவ என்ன செய்யலையா, போகல. அவ என்ன சொன்னான்னா, மாமியாரை பார்த்து, நான் உங்க கூட தான் வருவேன், உங்க கடவுள் என்னுடைய கடவுள், உங்க ஜனம் ஏன் ஜனம், நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்களுடைய கடவுளை நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லி அந்த ரூத் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாள். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சா. மாமியார் கூட பெத்லெகேமுக்கு வராங்க. கர்த்தர் ரூத்துக்கு என்ன செய்றாரு, நல்ல ஒரு போவாசை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவள் குடும்பமே இடிக்கப்பட்டு போய்விட்டது. மறுபடியும் கட்டி எழுப்பவே முடியாது. ஏன்னா புருஷன் இறந்து போயிட்டான்.